அதிமுக எல்லாம் பிஜேபி மாதிரி வார்ப்புல வந்த கட்சி கிடையாதுங்க. திமுகவை வீழ்த்தி ஆட்சி கட்டிலில் அதிமுக அமரணுமா வேண்டாமா? பிஜேபி கூட்டணி இல்லாமல் உங்களால் ஆட்சி அமைக்க முடியுமா? பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் அதிமுகவால் திமுகவை வீழ்த்தி ஆட்சிக்கு வர முடியுமான்றது என்னுடைய சவால். 25% உள்ள கட்சியாக இருந்தாலே 5 முனை போட்டு ஜெயிச்சிடலாம். ஏன்னா நான் 25, திமுக ஒரு 24, ஏடிஎம்கே ஒரு 22, இங்கிட்ட விஜய் ஒரு 10-15, சீமான் ஒரு 5-6, இப்படி கலக்கிறப்ப எல்லாம் 100% வந்துடும். அப்போது இந்த 5 முனை போட்டியில் ஓட்டு கூடுகிற வாய்ப்புள்ள ஒரே கட்சி பிஜேபி. சார், இப்போ அமெரிக்கா போகிறார் முதல்வர், அவர் சொல்லிட்டு போயிருக்காரு, இந்த அரசியல் விமர்சனம் பண்ணுறவங்க விவாதம் பண்ணுறவங்க பதில் சொல்ல தேவையில்லை, நம்ம வேலையை நம்ம வேணால் செய்யணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த மாதிரி ஸ்டாலின் அவர் இன்னைக்கு பிஜேபியை பார்த்தோம், அதிமுக பார்த்தோம் பயப்பில்லை, அவங்க கட்சியை பார்த்தோம் அவர் பயப்படுறாங்க. 2 நண்பர்கள் பேசிக்கிட்டாங்க, அமைச்சர் துரைமுருகனும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரஜினி அவர்கள். பல்லு போன கிழவர்கள் அதெல்லாம் ரஜினிக்கு பல்லு போகலையே, ரஜினிக்கு பல்லு போயிடுச்சா இல்லையே, முடிதான் போயிடுச்சு அவருக்கு. விஜயோ அஜித்தோ எல்லாம் கூட அந்த உயரத்தை எட்டி பிடிக்க ரொம்ப வருஷம் ஆகும். விஜய் அரசியலுக்கு வர்றாரு, நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி ஓட்டு கேட்க போறாரு, நாங்க இதெல்லாம் செஞ்சோம்னு சொல்லி ஓட்டு கேட்க போறோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் மதிப்பிற்குரிய ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அரசியல் களத்தில் ஆளும் கட்சி நோக்கி தான் எதிர்கட்சிக்கு சேர்ந்தவங்கலாம் கருத்துக்களை தெரிவிப்பாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் எதிர்கட்சியை சேர்ந்த 2 தலைவர்கள் மாறி மாறி தாக்குதல் நடத்திக்கிறாங்க. கருத்து தாக்குதல். இலை மீது மலருக்கு கோவமா அல்லது மலர் மீது இலைக்கு கோவமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது ஒரு ஹீட் ஆஃப் தி மொமெண்ட். அது இப்போது தொடர்ந்து அதிமுக என்ன முயற்சி செய்கிறாங்கன்னா, பிஜேபியை வச்சு எந்த அளவு டிஸ்டன்ட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சிறுபான்மையினர் வாக்கு வங்கி உறுதிப்படுத்தப்படும். அந்த அளவுக்கு நாளைக்கு திமுக அலையன்ஸில் ஒரு கிராக் விரிசல் விழுதுன்னு வச்சுங்க, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகளுக்கு இப்போ திமுக கூட தான் இருந்தாக வேண்டும்ன்ற கட்டாயம் இருக்குது கூட்டணியில். அப்போது ஏடிஎம்கே பிஜேபியை விட்டு கொஞ்சம் விலகி நிற்க அவங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதிமுக கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு நாளைக்கு திருமாவளவன் நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, காங்கிரஸ் நினைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது, கம்யூனிஸ்ட் நினைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்க விரும்புகிறார் எடப்பாடி. அதனால் அவர் அதே மாதிரி சிறுபான்மையினருக்கும் திமுகக்கே நாங்கள் ஓட்டு போடுவோம்னு நினைக்காதீங்க, நாங்கள் நினச்சா அதிமுக ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்க விரும்புகிறார். அதனால ஹி வாண்ட்ஸ் டு கீப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி பிஜேபிங்க. அதுதான் அடிப்படை மனநிலை. இந்த மனநிலை தான் போன தேர்தலில் கூட்டணி வராமல் போனதுக்கு காரணம். இந்த சிறுபான்மையினர் வாக்கு அதிமுகவுக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சனால தான் வரல அப்படின்றத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்படி எடப்பாடி நினைக்கிறாருன்னு சொல்கிறேன். அவங்களுடைய சித்தாந்தம் சித்தாந்தம் இல்லை, அவங்களுடைய அரசியல் அனாலிசிஸ், அது பொலிட்டிக்கல் அனாலிசிஸில் பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான் வரல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. இப்போ கூட்டணி வைக்கல வந்துருச்சா இந்த பார்லிமெண்ட்டில்? ஏற்றுக்கிறதுக்கு 2-3 தேர்தல் ஆகும்னு சொல்கிறாங்களே. அதுக்குள்ளே கட்சி இருக்கணுமே. தொடர்ந்து எதிர்கட்சியாக இருந்தால் 3 தேர்தலுக்கு அதிமுக தாக்கு பிடிக்குமா? அதிமுக எல்லாம் பிஜேபி மாதிரி வார்ப்புல வந்த கட்சி கிடையாதுங்க. இங்கே நாங்கள் இந்தியா முழுக்க எத்தனை மாநிலங்களில் எத்தனை தேர்தல் தோற்றாலும் பிஜேபி ஸ்ட்ராங்காக நிற்கும். அந்த மாதிரி கட்சிகளெல்லாம் நிற்க முடியாது. அதனால் அவங்களுக்கு அரசியல் வெற்றி உடனே ஆட்சிக்கு போகிறது அவசியம். கட்சி இருந்தாலுமே தலைமை மேலே நம்பிக்கைலாம் போயிடும். ஜெயலலிதா அம்மா 91 தோத்துட்டாங்க இல்லையா? 91 to 96 தான் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. 96 தோக்குறாங்க, ஆனால் 2001 ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆமாம். அப்போ அதே மாதிரி 2006 தோக்குறாங்க, 11 ஆட்சி பிடிச்சிட்டாங்க, தொடர்ந்து 2. அப்போது ஒரு தேர்தல் ஒரு 2 தேர்தலில் சரிவு அப்படி முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க. எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி அப்படி தான். எடப்பாடி 5 தேர்தலில் தோற்றுருக்காரு, 2 பார்லிமெண்ட்டு, ஒரு அசம்பிளி, 2 உள்ளாட்சி, 5 தேர்தலையும் எடப்பாடி தலைமையில் தோல்வி அடைஞ்சிருக்கு அதிமுக. அப்போ அந்த மக்களுக்கு எப்படி நம்பிக்கை? அடுத்த தேர்தலும் தோக்கத்தான் போகிறாரு. இப்படி அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா இது புரியலையே அவருக்கு. அதிமுக யாருக்குமே புரியல. ஏன் புரியலன்னு எனக்கு தெரியல. இல்லை, அவ்வளவு இணக்கமாக இருந்த ஒரு பாஜக. நான் என்ன சொல்கிறேன், திமுகவை வீழ்த்தி ஆட்சி கட்டிலில் அதிமுக அமரணுமா வேண்டாமா? நீங்கள் ஒரு அதிமுக காரராக இருந்தால் என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் ஊடகம்ன்றதை மறந்துட்டு நீங்கள் ஒரு ஏடிஎம்கே தொண்டர்னு மனசில் நினச்சிங்க, நீங்கள் அதிமுக ஆட்சியில் விரும்புவீங்களா வர மாட்டீங்களா? விரும்பத்தான் செய்வார். சரி, விரும்புறதுக்கு பிஜேபி கூட்டணி இல்லாமல் உங்களால் ஆட்சி அமைக்க முடியுமா?
பிரிந்தவர்கள் இணைத்தால் முடியும்ல, கடைமட்ட தொண்டனுக்கு அந்த ஆசை இருக்கும்ல. இல்லையா, அப்போ அவ்வளோ வாக்கு வங்கி கிடையாது உங்களுக்கு. உங்களுக்கு ஓட்டு 23% தானே உங்கள் கூட்டணிக்கு, தேமுதிகவை உள்ளடக்கி உங்கள் ஓட்டு 23%. பிரிந்தவர்கள்னு சொன்னால் ஓபிஎஸ், டிடிவி, எடப்பாடி 3 சேர்ந்து தானே பிரிந்தவர்கள். ஆமாம், 3 கூட்டம் 40% வருது. பிரிந்தவர்களுக்கு எங்கேருந்து ஓட்டு இருக்கு? அதிமுகவுடைய ஒட்டுமொத்த வாக்கு சரிஞ்சிருக்கு ஜெயலலிதாக்கு அப்புறம். இருக்கிற ஓட்டு 3 பிரியல. அப்படிலாம் பெரிய செல்வாக்கு இல்லை. டிடிவி தனியாக நின்னார் 2019 6% ஓட்டு வாங்கினார். 2021 2.5% ஓட்டு தானே வாங்கினார். ஆர்கே நகரில் வலிமையாக இருந்த திமுக அதிமுக எதிர்த்து ஜெயித்த டிடிவி அவர்கள் இதில் கோவில்பட்டி எலெக்ஷனில் 2021 தோத்துட்டாரு. அவரே தோத்துட்டாரு. அப்போ எங்கே பிரிஞ்சு நிற்கிதுன்னுலாம் அர்த்தம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக வாக்கு சரிவு ஏற்பட்டிருக்கு. அந்த ஒட்டுமொத்தமாக சரி செய்யணும்னா பிஜேபி கூட்டணி வேணுமா வேணாமான்னு தான் கேட்குறேன். பிஜேபி இல்லாமல், பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் அதிமுகவால் திமுகவை வீழ்த்தி ஆட்சிக்கு வர முடியுமான்றதான் என்னுடைய சவால். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாங்கன்னா நான் ஏடிஎம்கே யாராவது சேனலுக்கு வந்தாங்கன்னா கேட்டு சொல்லுங்கள். இல்லை, இவங்க அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? பிஜேபி அவங்க ஏன் அப்படி வரமாட்டேங்க, அவங்களுக்கு புரியும், இந்த அரித்மெட்டிக்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக கூட்டணியில் விரிசல் வரலாம். அப்படி விரிசல் வரும்போது அந்த கட்சிகளுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லாமல் இருக்குது. நம்ம பிஜேபியோடய இருந்தோம்னா அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. அதனால் இப்போதைக்கு ஜன்னலை திறந்து வச்சிடும். ஏன் இப்போயே ஒரு ஜன்னலை மூடணும், இந்த பக்கமும் ஜன்னலை திறந்து வைப்போம், இந்த பக்கமும் ஜன்னலை திறந்து வைப்போம்ன்ற மாதிரி திறந்து வச்சு காத்திருக்காங்க. அவங்க வராது, அந்த கட்சியில் வராது. டிஎம்கே அலையன்ஸ் ஸ்ட்ராங் அலையன்ஸ். அந்த அலையன்ஸை நான் கடுமையாக விமர்சனம் பண்ணுறோம் நாங்கள். ஆனால் அந்த அலையன்ஸ் உறுதியாக இருக்குன்றதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. இல்லை, சில சமீபத்தில் திருமாவளவன் பேச்சுக்கள் எல்லாம் கொஞ்சம் எதிராக இருக்க மாதிரி இருக்குதே. அவங்க உள்ளுக்குள்ளே பார்கெயின் பண்ணுவாங்கல்ல. இப்போ ஏடிஎம்கே அவைலபிள்ன்றது திருமாவளவனுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. காங்கிரஸுக்கு செல்வ பிறந்தக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. ஏடிஎம்கே போகிற ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ரூட் இருக்குங்க. இப்போ நான் மதுரைக்கு போகிறேன், இந்த ரூட்டில் வர்றதுக்கு நீங்கள் நிறைய நிபந்தனை போடுறீங்க. எனக்கு இன்னொரு ரோடு இருக்குன்னா நான் அந்த ரோட்டில் போகிறதுக்கு நான் தயாராக இருப்பேன்ல. கண்டிப்பாக. அப்போ உங்களை பாதிக்கும் அது. அதனால் அது திமுகவோட பேரம் பேசுறதுக்கு இதெல்லாம் உதவும். அவர் லேசாக நூல் விட்டு பார்ப்பாங்க. டிஎம்கே என்ன செய்யும், ஓ அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்னு தக்க வைக்க முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு ஏதாவது சமாதானப்படுத்துவாங்க. அந்த டீல் தான். இல்லை, திமுக எதிர்க்கணும் அப்படின்னா அதிமுக பாஜக ஒன்று சேரணும். ஆனால் இப்போ சூழ்நிலை பார்க்கும்போது ஊசியும் எதிர்முனை பாயாது அப்படின்ற சூழ்நிலையில இருக்குது. இதுதான் தேர்தல், இதுதான் இப்படி தான் 2026 நடக்கும்னு நான் நினைக்கல. 2026க்குள்ளே இன்னும் கங்கையில் எவ்வளவோ தண்ணி ஓட வேண்டியிருக்கு. மச் வாட்டர் ஹேஸ் டு ஃப்ளோ இன் கேஞ்சஸ்ம்பாங்க இங்கிலீஷில். அது மாதிரி இன்னும் நிறைய தண்ணி ஓட வேண்டியிருக்கு. நிறைய அரசியல் நிகழ்வுகள் நடக்கும், புதிய கட்சிகள் உருவாகும். அது மாதிரி ஆளுங்கட்சிகள் மக்கள் அதிருப்தி அதிகமாக என்ன செய்வாங்க, தேர்தலை சந்திக்கும் போது இலவசங்கள் ஏதாவது கொடுத்து அவங்க மனசை மாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் நிறைய ரசாயன மாற்றங்கள் நடக்கும், வேதியியல் மாற்றங்கள். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்து வர போகிறாரு. அதில் என்னென்ன அந்த ஈக்குவலிபிரியம் மாறும், பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் எல்லா கட்சிக்கும். அதனால் இப்போ இந்த கான்ட்ரவர்சியோட அரசியல் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கல. பாப்பா, வெயிட் அண்ட் சி. இல்லை சார், இதில் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு பெரிய ஒரு பேசு பொருளாய் கண்டனங்கள் வர காரணம். தற்கூரி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திட்டாரு. கோவத்தில் பயன்படுத்திட்டாரா? இதெல்லாம் ஒரு ஹிட் ஆஃப் தி மொமெண்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஒரு வார்த்தை ஒரு சூடான மனநிலையில் ஒரு வார்த்தை ஃப்ளோவில் வரத்தான் செய்யும். நான் அதை நியாயப்படுத்தலை. வரத்தான் செய்யும்னா அது நியாயம்னு ஆகிடுது. தவிர்த்துருக்கலாம் தான். பட் அறவேக்காடு அண்ணாமலைன்னு ஏடிஎம்கில் பேசினாங்க, யார் கண்டிச்சிங்க? அன்றைக்கி எதாவது பேசுனீங்களா? ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னீங்க, அதை யார் கண்டிச்சிங்க? இதில் என்ன வார்த்தை? அண்ணாமலை அவர்களை பற்றி ரொம்ப பச்சையாக கொச்சையாக அதிமுகவில் எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. குடும்பாவே இருக்கிறீங்க, அதெல்லாம் கரெக்டாக? அதனால் இது சரியாக தவறான்றது இல்லை, இது தேவையில்லை தான். இந்த ரெண்டு கட்சிகளுக்குமான முரண்பாடு, இந்த வார்த்தை சூடு, தடித்த வார்த்தைகள், இது ரெண்டு தரப்புலையுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. தேவையில்லை. ஏன்னா நமக்கு பொது எதிரி திமுக தான்றதுல நமக்கு 2 பேருக்கு உடன்பாடு தானே. அதை நோக்கி நகரணும்னு நான் நினைக்கிறேன். காட்சிகள் அப்படி தெரியலையாண்ணா? அப்படி இல்லை, அது உங்களுக்கு கொண்டாட்டம், ஊடகங்களுக்கு ஜாலியாக யூஆர் என்ஜாயிங். இல்லை சார், இந்த இடத்துல தடித்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க நீங்கள் சொல்கிறீங்க, இருவருமே பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதிமுகவில் ஒரே நிலையிலிருந்து பயன்படுத்துகிறாங்க. எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாலும் முன்னாள் அமைச்சர்கள்லாம் பின் நிற்கிறாங்க. ஆனால் பாஜகவில் அண்ணாமலை அவர்கள் கருத்து சொன்னால் தமிழிசை அம்மையாரே அதுக்கு எதிர்க்கெடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கே. ஸோ இங்கே அவங்க சேம் சைட் கோல் போடுற மாதிரி இருக்கே. சேம் சைட் கோல் போடல, அவங்களும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்களே. மாநில தலைவர் அவர் தான், அவர் என்ன சொன்னாலும் அவர் தான் கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. மேடம் சொல்லியிருக்காங்க. தனிப்பட்ட விஷயத்தில் வேணால் நான் அப்படி தவிர்த்துருக்கலாம்னு சொல்லுவேனே தவிர, ஒரு தலைவராக அவர் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன்னு தானே மேடம் சொல்லியிருக்காங்க. இதனால் வச்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே புகுந்து வெளில வராதீங்கன்னு வேறு ஊடகங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சீமான் அவர்களும் சொல்லியிருக்காங்க, எடப்பாடி அவர்கள் ஒரு புத்திசாலி இன்னைய அளவில் அப்படின்னா அது எடப்பாடி அவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. சீமான் உள்ளே வர்றாரு, நல்லது தானே. எடப்பாடி புத்திசாலின்னு சொல்கிறதுல எனக்கு என்ன வருத்தம் இருக்குது? நான் எடப்பாடி புத்திசாலி இல்லைன்னு சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அண்ணாமலை அவர்கள் கூறிய கருத்துக்கு எதிர்கருத்து தானே இது.
ஏங்க நான் வந்து இது புத்திசாலிங்கிறது தற்கூரிங்கிறது கருத்து இல்லைங்க. ம் ஒரு சொல்லிட்டு போகிற ஒரு வாக்கியங்க வார்த்தைங்க அவ்வளோதாங்க. ஒரு கருத்துன்னா என்ன? ஒருத்தரை பற்றின ஒரு 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 வெல் இன்ஃபார்ம்டு ஸ்டேட்மெண்ட்டுன்றதுக்கும் ம் ஒரு கோவத்தில் ஒரு ஃப்ளோவில் வர்றதுக்கும் வித்தியாசம் இல்லை இருக்குது. அதே மாதிரி சீமான் பாராட்டுவார். நாளைக்கு எடப்பாடியை எப்பயுமே புத்திசாலின்னு சொல்லுவார்னு நினைக்கிறீங்க நான் சீமானு. இன்றைக்கி பேசுகிறது நாளைக்கு மாற்றி கொண்டுட்டு போயிடுவார் அவர். என்னென்ன பேசியிருக்காரு எல்லாரையும் பற்றி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சார், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வபிரந்தகை பேசியிருக்காரு. விஜயதரனிடம் எவ்வளவோ சொன்னோம், அவங்க கேட்காம பாஜக போயிட்டாங்க, இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிலாம் பேசுகிறாரு. என்ன கஷ்டப்படுறாங்க? எதுவும் பதவிகள் வழங்கப்படலை பாஜகவில் அப்படிலாம் சொல்கிறாங்க. பதவிக்காக மட்டும்தான் அவங்க கட்சிக்கு வந்தாங்களா? அவங்க கட்சிக்கு வந்து பல காரணம் சொல்லியிருக்காங்க. நான் பதவிக்காக தான் வர்றேன், காங்கிரஸில் எனக்கு பதவி இருந்துச்சு, அதை விட்டுட்டு இங்கே கூடுதல் பதவி தர்றாங்க, அதனால் வரேன்னு சகோதரி எப்பயுமே சொல்லவே இல்லை. அவங்க அப்படி சொல்லவே இல்லை. இங்கேயும் வாய்ப்புகள் எல்லாருக்கும் இருக்குல்ல. எங்களுக்கும் அவங்க கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்களுக்கு 6 கேண்டிடேட் வேணும். எம்எல்ஏ கேண்டிடேட் வேணும், எம்பி கேண்டிடேட் வேணும், நாகர்கோவில் மாநகராட்சிக்கு மேயர் கேண்டிடேட் வேணும். அங்கே அந்த பகுதியிலிருந்து நாளைக்கு மத்தியில் ஆட்சியை பிடிச்சா எங்களுக்கு அமைச்சர்கள் வேணும், தென் மாவட்டங்களில் அமைச்சர்கள் வேணும். இது எல்லாத்துக்குமே தகுதியானவங்க, பொருத்தமானவங்க சகோதரி விஜயதாரணி. அப்புறம் அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்க தானே செய்யும். இவர் முந்தி கொண்டு சார், பிஜேபிங்கிறது 1000 ஜன்னல் வீடு தெரிஞ்சுங்க. திராவிட கட்சிகள் மாதிரிலாம் கிடையாது. இங்கே வந்து வாய்ப்புகள் கொட்டி கிடக்கும். அங்கே ஒரு ஜன்னல் ஒன்று இல்லைன்னா ஒன்று அடுத்தடுத்து எவ்வளோ இருக்கு. திமுகவில் ஜன்னல் இல்லையா? எங்கே இருக்குது? அது கருணாநிதி குடும்பத்துக்கு மட்டும் தானே, கோபாலபுரத்து குடும்பத்துக்கு தானே அந்த ஜன்னல் யாருக்கு விரியுது? நீங்கள் எந்த அமைச்சர்கிட்டையும் பேசி பாருங்கள், ஒரு லெவல் தான் பேசுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்கள் எதுக்கும் மாப்பிள்ளையை பார்த்துருங்கம்பாங்க. மூத்த அமைச்சர்களே சொல்கிறாங்க மாப்பிள்ளையை பார்த்துருங்க, அது அங்கே இந்த விஷயம் அங்கே போனால் தான் சரியாகும். மினிஸ்டர்ஸ்டே பவர் இல்லை, எதுக்கு மாப்பிள்ளையை பார்க்கணும்? மாப்பிள்ளை அரசாங்கத்தில் மாப்பிள்ளைக்கு என்ன ரோல்? அவர் என்ன பொறுப்பில் இருக்கார்? இது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி தானே அது. அப்படி எல்லாமே மாப்பிள்ளை தான் முடிவு பண்ணுவாருன்னா நான் தப்பு சொல்லலை. அவரையும் கட்சிக்குள்ளே கொண்டாங்க, அரசாங்கத்துக்குள்ளே கொண்டாங்க, உயர் பொறுப்பு கொடுங்க, பதவி கொடுங்க, அவர் முடிவு பண்ணட்டும். பதவியில் இருக்க சார், அக்கௌண்டபிலிட்டி தானே முக்கியம். ஆமாம். இப்போ நான் வந்து அமைச்சராக இருக்கேன், நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். ஐ ஆம் அக்கௌண்டபிள் டு தி ஸ்டேட் அசம்பிளி, ஐ ஆம் அக்கௌண்டபிள் டு தி பார்லிமெண்ட். பாராளுமன்றத்தில் நான் எடுத்த முடிவுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னை 1000 பேர் கேள்வி கேட்பாங்க, என்னை ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க, என்னை ஒரு நாராக உரிச்சிருவாங்க இல்லையா? அப்படி அக்கௌண்டபிலிட்டி ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தர் அரசாங்கத்தில் முடிவு எடுக்கலாமா? பவர் வித் அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும் சார். பவர் வித்தவுட் அக்கௌண்டபிலிட்டி தான் டிஎம்கே. அழகிரி அப்படி தான் இருந்தார். கருணாநிதி இருக்கிறப்ப அழகிரி வந்து செகண்ட் ஃபேஸில் தான் மந்திரி ஆனார், கட்சியில் பொறுப்பெல்லாம் வந்துச்சு, எம்பி ஆக்குனாங்க மதுரையில். அதுக்கு முன்னால் அவர் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பவர், பட் நோ அக்கௌண்டபிலிட்டி. அவர் நினச்சாருன்னா கலெக்டர்கிட்ட பேசலாம், போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசலாம், எல்லா அரசு அதிகாரிகளையும் வீட்டுக்கு வர சொல்லி பேசுவார். ஆனால் அவருக்கு இப்போ அரசாங்கத்தில் எந்த பதவியும் இல்லை, அவர் யாருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஜனநாயகத்தில் இருக்கக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா பவர் வித்தவுட் அக்கௌண்டபிலிட்டி இருக்குல்ல, இது ரொம்ப டேஞ்சர். அதை திமுக எப்பயுமே பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் வாங்க, யாரை வேணாலும் கட்சிக்குள்ளே கொண்டு வாங்க. நாளைக்கு துர்காக்காவே கட்சிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க, ஆட்சி கொண்டு வாங்க, தப்பு கிடையாது. நாங்கள் வாரிசு அரசியல் தான் அதிகபட்சம் விமர்சனம் பண்ணுவோமே தவிர நீங்கள் அவங்க வரக்கூடாதுன்றதுக்கு சட்டம் கிடையாது. வரட்டும், அந்த பதவியில் உட்காரட்டும், உட்காந்து அந்த பதவிக்குரிய பணிகளை செய்யட்டும், மக்கள் கேள்விக்கு அவங்க பதில் சொல்லட்டும். சார், இப்போ அமெரிக்கா போகிறார் முதல்வர், அவர் சொல்லிட்டு போயிருக்காரு, இந்த அரசியல் விமர்சனம் பண்ணுறவங்க, விவாதம் பண்ணுறவங்க பதில் சொல்ல தேவையில்லை, நம்ம வேலையை நம்ம வேணால் செய்யணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. யாருக்கும் பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரோ சூசகமாக? பார்ப்போம், ஏதாவது தப்பாக சொல்லி உளறிடுவாங்களோன்னு பயப்படுறாரு, அவ்வளோதான். ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார் இல்லையா, நாளை காலையில் எந்த அமைச்சர்கள் என்ன பேசி விடுவார்களோ, என்ன தலைவலி வருமோ என்று நான் தூங்கவே முடியவில்லை, என்னால் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு அமைச்சர்கள் மீட்டிங்லேயே சொன்னார்ல. அதை கூட பொன்முடி சிரிச்சுக்கிட்டே இப்போ கேட்டுகிட்டே இருந்தார். அப்போ கூட விமர்சனம் வந்துச்சேனே, ஒரு சிஎம் மனமுருகி பேசுகிறாரு, ஒரு மூத்த அமைச்சர் அதை பார்த்து நையாண்டி பண்ணுற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காருன்னு பல பேர் கமெண்ட் சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஸ்டாலின் வந்து அவர் இன்றைக்கி பிஜேபியை பார்த்தோம், அதிமுக பார்த்தோம் பயப்படல, அவங்க கட்சியை பார்த்து அவர் பயப்படுறார். அது மட்டும் சொல்லலை, அவர் மத்திய அரசு நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறது சொல்லியிருக்காரு. இங்கே தமிழகத்தில் நமக்கு எதிரிகள் விரோதிகள் அதிகமாகி விட்டார்கள், எனவே ஜாக்கிரதையாக இருங்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஊருக்கு அப்பா அம்மா ஊருக்கு போனாங்கன்னா குழந்தைகளுக்கு சொல்லிட்டு போவாங்கன்னா வர 10 நாள் ஆகும், சனிக்கிழமை புதன்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும், பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், ராத்திரியில் வீட்டை நல்லா பூட்டிட்டு தூங்கணும், யாரும் காலிங் பெல் அடித்து அவசரப்பட்டு திறந்துடக்கூடாது, ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து யாரும் தெரிஞ்சு தான் கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல. எங்கள் வீட்டில் அதெல்லாம் நடக்கும். எங்கள் அப்பா அம்மா ஊருக்கு போகிறப்ப நாங்கள்லாம் சின்ன குழந்தைகள், அதனால் ரொம்ப காஷன் பண்ணி சொல்லிட்டு போவாங்க, ஜாக்கிரதையாக இருக்காரு. அது மாதிரி அப்பா அவர் வெளிநாடு போகிறாரு, பிள்ளைகளுக்கு ஜாக்கிரதையாக இருங்க, காலிங் பெல்லாம் அடித்தா கூட திறக்காதீங்கன்னு இருக்காரு.
ஜன்னல் வழியாக பார்த்துட்டு விட்டுருங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் மிச்சத்தை. அதனால் யார் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல இருக்கார். உளறிடுவாங்கன்ற பயம்தான். அது ஒன்று தான் பயம். இல்லை சார், நீங்கள் சொன்னீங்க இப்போ ஆல்ரெடி பேசும்போது சொன்னார் எனக்கு பயம் தூக்கமே இல்லைன்னு சொன்னால், அந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? முதல்வர் கையில் கட்டுப்பாட்டில் கட்சி இல்லையோ? அணுதான் வந்துச்சு எனக்கு அது வரைக்கும் அவன் முதலமைச்சர் மேலே விமர்சனங்கள் இருந்துச்சு. அவர் அப்படி பேசுனதுக்கப்புறம் எனக்கு அது அனுதாபமாக மாறிடுச்சு. ஐயோ பாவம், ஒரு முதலமைச்சர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, அவங்க கட்சினாலே இவ்வளோ கஷ்டப்படுறாரு. இந்தியாவில் எங்கேயும் இப்படிலாம் இல்லை. ஒரு முதலமைச்சர் அமைச்சரவை சகாக்களை பார்த்து ஐயோ நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ ராத்திரியில் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொன்னால் வேறு எந்த ஸ்டேட்லையும் அப்படிலாம் பேசுறது இல்லையா? இப்போ அந்தளவுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க மினிஸ்டர்ஸ். ஓகே சார், அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் எல்லாம் அந்த கனவுல கூட நினைத்து பார்க்க முடியாது, அதிமுகவை ஒருபோதும் அழிக்க அவர் வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் முடியாது அப்படிலாம் சொல்கிறாரு. நாங்கள் என்னங்க அதிமுக எங்கே அழிக்க அடித்தோம்? அவங்க நிலைப்பாடு அதுவாக தானே இருக்கு. இல்லை, நாங்கள் அண்ணாமலை அதிமுக அழிக்க நினைக்கிறான்னு ஒரு உதாரணம் சொல்லுங்கள். நாங்கள் பிஜேபி வளரணும்னு நினைக்கிறோங்க. நாங்கள் அதிமுக அழிக்க வேண்டிய வேலை எங்களுக்குன்னு வந்துச்சு. நாங்கள் யாரையும் அழிக்க, விடுதலை சிறுத்தைகள் கூட அழிக்க நினைக்கலையே. காங்கிரஸ் அழிக்க நினைக்கிறோமா? திமுக அழிக்க நினைக்கிறோமா? இந்த கட்சியை அழிக்க நினைக்கிறது எங்கள் வேலை இல்லை, அது தேவையும் இல்லை. நாங்கள் எங்கள் மக்கள் செல்வாக்கை உயர்த்தி கொண்டு பெரும்பான்மை வாக்குகளை பெற்று நாங்கள் ஆட்சிக்கு வர விரும்புகிறோம். அவ்வளோதான். சைடு எஃபெக்ட்ஸ் என்ன வேணால் நடக்கும். அந்த ப்ராசஸில் பல கட்சிகள் காணாமல் போகும். அப்படி காணாமல் போயிட்டால் நாங்கள் பொறுப்பு இல்லை. அதிமுக உட்காந்து நாங்கள் ரூம் போட்டு யோசிக்கணுமா? ஏடிஎம்கே எப்படி அழிக்கிறது, டிஎம்கே எப்படி அழிக்கிறது? திமுகவை ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். பிஜேபி வளரணும்னா யாரோ ஒருத்தர் அழிந்து தானே ஆகணும். எதுக்கு அழியணும்? அது வந்து நேச்சுரல் ப்ராசஸ். நாங்கள் திட்டமிட்டு அது செய்ய வேண்டாம்னு சொல்கிறோம். அதுவாகவே நடக்கும். நாங்கள் வளரணும்னு நினச்சாலே போதும் சார். நாங்கள் வளரணும்னு நினச்சாலே 40% ஓட்டு இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். ஆமாம், இன்றைக்கி நாங்கள் 18% இருக்கோம். இன்னும் 22% ஓட்டு எங்களுக்கு வந்தால் தான் 40 தாண்டி 45க்கு போகணும். அப்போ தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்போ இன்னொரு 25% ஓட்டு இருந்தால் தான் நாங்கள் ஆட்சிக்கு வர முடியும். எங்கள் இலக்கு இன்னொரு 25% ஓட்டு எப்படி வரும்ன்றது தான். அது எங்கேருந்து வேணாலும் வரும். எந்த கட்சியிலேருந்து அதிகமாக வருதோ அந்த கட்சி காணாமல் போகும். புரியுதா உங்களுக்கு? டிஎம்கே அதிகம் வந்தால் டிஎம்கே காணாமல் போகும், ஏடிஎம்கே வந்தால் ஏடிஎம் காணாமல் போகும். ஆனால் நாங்கள் வளருவோம். பிஜேபி ஜாதகம் அப்படி. நாங்கள் கூட்டணி இருந்தாலும் வளருவோம், கூட்டணி இல்லாத மாநிலங்களே வளருவோம். ஏன்னா ஜாதகம் பார்த்தாச்சா? ஒன்றுமே இல்லாத மாநிலத்திலோட எங்கள் வாக்கு சதவீதத்தை கூட்டிகிட்டே போகும். இல்லை, ஜாதகத்தில் அப்படி தான் இருக்கா கட்டம்லாம்? எங்கள் ஜாதகம் தான். ஜாதகத்தை நம்பலாமா? சார், இப்போ அதே நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு, 70 வயது கொண்ட நபர்கள் எல்லாம் டை அடிச்சுக்கிட்டு இளைஞர்கள் நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு. யாரை சொல்கிறாரு? அண்ணாமலே சொன்னார். ஆமாம், துரைமுருகன் சொல்கிறாரோ? இல்லை, அவருக்கு நல்லா அவர் டை அடிச்சிருப்பாரு. டை அடித்தா இளைஞர்னு அர்த்தம் இல்லை, அது ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்லியிருப்பார் தலைவர். அதுக்கு ஒன்று அதுக்கு ரொம்ப அர்த்தம் காமிக்கிறதுக்கு என்ன இருக்குது? சும்மா டை போட்டுவிட்டா நீ இளைஞரான்னு அர்த்தம். இது யாரை மீன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, யாரை சொல்கிறாரு தெரியல, அவர்கிட்ட தான் கேட்க. நீங்கள் அவர் இன்டர்வியூ பார்க்குறப்ப கேளுங்க. ஓகே சார், அதே நேரத்தில் தலைவர் பதவி இதில் ஒரு சர்க்காஸ்டிக் கமெண்ட், ஜாலியாக சொல்லிட்டு போகிற ஒரு ஃபன். பாலிட்டிக்ஸில் எப்பயுமே சீரியஸாக முகத்தை இறுக்கமாக வச்சுக்கிட்டே பேசணும் அவசியம் இல்லை. பல சமயங்களில் ஃபன்னாக இருந்தாலும் ஒரு நபரை குறிக்கிறார்ல அந்த இடத்த, அதை நம்ம நோட்ட முடியணும். இல்லை என்ன, அதனால என்ன, யாரும் டை அடிக்கிறாங்கன்னு வேணால் நீ கண்டுபிடிங்க, அவ்வளோதான். இல்லை, சாதாரண நபராக அண்ணாமலை பேச நம்ம கடந்து போயிடலாம். ஒரு மாநில தலைவராக அவரே ஒரு பேரை சொல்ல விரும்பாம தானே சொல்லியிருக்காரு. இப்போ அந்த பேர் என்னன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவர் சொல்ல விரும்பினா தான் இன்னாருன்னு பேரை சொல்லியிருப்பார்ல. அவரே சொல்லலை, அவர் மனசில் யாரை நினச்சிருக்காருன்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது சார். இந்த இடத்துல ரஜினி அவர்கள் கூறிய கருத்தை எப்படி பார்க்குறீங்க? என்ன, 2 நண்பர்கள் பேசிக்கிட்டாங்க, அமைச்சர் துரைமுருகனும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரஜினி அவர்கள். அந்த 2 கருத்துக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் என்ன, அது இவர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது அந்த மேடையில் ஸ்டாலின் உட்பட எல்லோரும் விழுந்து சிரிச்ச காட்சி தானே பார்த்தீங்க? ஆமாம். அவங்களுக்கு ஒரு வேளை பிடிக்கலைன்னா அந்த இடத்துல சிரிச்சிருக்க மாட்டாங்கல்ல. உதயநிதி சிரிச்சிருக்க மாட்டார், துரைமுருகனே சிரிச்சு தானே கேட்டுட்டு இருந்தார் ஜாலியாக. ஆமாம், மூத்த அமைச்சர்களெல்லாம் நகைச்சுவை என்ஜாய் பண்ணி தான் இருந்தாங்க. அதை தாண்டி அதில் சர்ச்சைக்குரிய விஷயம் என்ன இருக்குது? அவ்வளோ நகைச்சுவையாக பார்த்துட்டு போக வேண்டியதானே. அது துரைமுருகன் அதுக்கு ஏதோ பதில் கொடுத்ததுக்கப்புறம் தான் அது சர்ச்சையாக மாறிடுச்சு. ஆமாம், தேவையில்லை அந்த பதில். ரஜினி பேசுகிறாரு, ரொம்ப நாள் கழித்து ஒரு பொது விழாவுக்கு வந்திருக்கார் ரஜினிகாந்த். ரெண்டாவது, உங்களை எல்லாம் மதிக்கிற ஒரு தலைவர் ரஜினிகாந்த் இல்லையா? இன்றைக்கி வந்து ரஜினிகாந்துக்கு இந்தியா பூரா செல்வாக்கு இருக்குது. நம்ம நினைக்கிறோம் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஒரு நண்பர்னு, கிடையாது. இந்தியாவோட எல்லா மாநில முதலமைச்சரும் ரஜினிகாந்த் நண்பர்கள் தான். பிரதமருக்கும் ரஜினிகாந்த் வந்து நெருங்கிய நண்பர். இன்றைக்கி இந்தியாவினுடைய எந்த ஒரு அரசியல் தலைவரையும் ஆட்சியாளர்களையும் ரஜினிகாந்த் நினச்சா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அவங்களை ரீச் பண்ண முடியும். அவருக்கு அந்தளவுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. அவருடைய ரசிகர்கள் இந்தியா பூரா இருக்காங்க, உலகமெல்லாம் இருக்காங்க. அவர் மேலே எல்லாருக்கும் மரியாதை இருக்குது, ரஜினிகாந்த் மேலே. அவ்வளோதானே. அவர் சொன்னார், ஜாலியாக சிரிச்சுட்டு போயிட்டுருக்கேன். அதை விட்டுட்டு இப்போ பாட்ஷா பட விழாவில் தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் வந்துருச்சுன்னு விமர்சனம் வச்சார். ஜெயலலிதாமா பொங்கி எழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரஜினிக்கு நிறைய குடைச்சல் கொடுத்தாங்க. 96ல் 95ல் பாட்ஷா பட விழாவில்
அந்த மாதிரி இப்போ ஒன்றும் அரசாங்கத்தில் அவர் ஒன்றும் விமர்சனமே பண்ணலையே. அதுக்காக பல்லு போன கிழவர்கள் அதெல்லாம் ரஜினிக்கு பல்லும் போகலையே. ரஜினிக்கு பல்லு போயிடுச்சா இல்லையே, முடிதான் போயிடுச்சு அவருக்கு, பல்லெல்லாம் போகல, நல்லா தான் இருக்குது சார். இன்னும் அவர் நடிச்சிட்டு இருக்கிறார். இந்தியாவிலே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் அவர் தானே. ஆமாம். அவருக்கு என்ன வயசு? 70+. 70+ல் எந்த ஹீரோ இந்தியாவில் தொடர்ந்து ஹீரோவாக நடித்து நம்பர் 1 பொசிஷனில் நடிக்கிறதா ஹீரோவாக நடித்து அதிக சம்பளம் கோடிக்கணக்கில் பெறுகிற நடிகர் தமிழ்நாட்டில், பாலிவுட்டில், கோலிவுட்டில் யார் இருந்தாங்க சொல்லுங்கள்? 70 வயசில் நடித்த நடிகர் யார்? 70 வயசில் ஹிட் படம் கொடுத்த நடிகர் யார்? இந்தியாவில் யாரும் இல்லைங்க. வேற தவிர அநேகமாக உலகத்தில் கூட இருக்குமான்னு தெரியல எனக்கு. எனக்கு ஹாலிவுட்டை பற்றி ரொம்ப தெரியாது. உலகளவில் கூட 70 வயசு தாண்டி நடித்த நடிகர்கள் ஹீரோவாக சிவாஜி கணேசனே கடைசி காலத்தில் ஹீரோவாக நடிக்கலையே. ஆமாம், அப்பா கேரக்டர் நடிக்கிறார். விஜய் கூட நடித்தார், கமலஹாசன் கூட நடித்தார், இந்த மாதிரி நடிச்சுட்டு இருந்தார்ல. அப்போ கூட ரஜினி கூட நடித்தார் படையப்பால். ஆமாம், அப்போ கூட ஹீரோவாக நடிக்கலையே அவருடைய கடைசி காலங்களில். விஜயகுமார் ஒரு காலத்தில் ஹீரோவாக நடித்தவர் ஹீரோவாக நடிக்கலையே. ஜெய்சங்கர் அவர் ஹீரோவாக நடிக்கிற காலத்தில் உச்சத்தில் இருந்தார். தமிழ் திரைப்படங்கள் கடைசி காலம் செகண்ட் ஹாஃப் முரட்டுக்கால ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் படத்தில் வில்லனாக வந்துட்டார். அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் வில்லனாக தான் இருந்தார். வில்லன்றது ப்ரைம் ரோல் இல்லை, அடுத்த ஹீரோவுக்கு அடுத்த ரோல் தானே. ரஜினிகாந்த் இன்னும் ஹீரோவில் நடிக்கிறார். இன்னும் இப்போ அதிகமான சம்பளம் வாங்குகிற நடிகரால் இருக்கார். விஜயோ அஜித்தோ எல்லாம் கூட அந்த உயரத்தை எட்டி பிடிக்க இன்னும் ரொம்ப வருஷம் ஆகும் தமிழ்நாட்டில். இப்போ பல்லு பணம் நடிகர்னு ஒரு கோவத்தின்னு சொன்னாரா இல்லை கமலஹாசனையும் ஓரளவு சொல்லலாம், இன்னும் ஹீரோவை நடிக்கிறார் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லலாம். இப்போ அந்த விக்ரம் 2லாம் ஹிட்டு தானே, அந்த படம் ஹிட்டு. பட் இந்தியன் ஃபெயிலியர். பட் சம்பளத்தை கணக்கு பண்ணால் அவர் ரஜினிகாந்த் சம்பளத்துக்கு கமல் போக முடியாது. அதனால் மக்கள் ரஜினிக்கு தலையில் முடி இருக்கோ இல்லையோ, பல்லு இருக்கோ இல்லையோ, வயசாச்சோ இல்லையோ, தே லவ் ரஜினி. குழந்தை ரசிகர்னு இருக்காங்க சார். ஏன் பேத்தி ரஜினி ஃபேனாக இருக்கா அப்படிங்கிறா சின்ன பொண்ணு நிறையா இருக்கு. நானே ரஜினி ஃபேன் தான், நானும் கமல் ஃபேன் தான், ரஜினி ஃபேன் தான். ஆனால் கமல்ஹாசனை வந்து சினிமாவில் தான் எனக்கு பிடிக்கும், அரசியல் அவர் ஏற்றுக்க மாட்டான். அவர் சினிமாவில் மட்டும் நடிக்காம அரசியல் நடிக்காதீங்க. எதிரணியில் சேர்ந்தனாலையோ அப்படி இல்லை, பல பேர் சினிமாவை அரசியலையும் வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியல. இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு கேட்டால் நான் கமல்ஹாசன் தான் சொல்லுவேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அவர். மற்ற படங்களை ஒரு தடவை தான் பார்ப்பேன். கமல் நடித்த படங்களை நான் 2-3 தடவை பார்த்த படங்களாக இருக்குது. இந்த மகாநதிலாம் ஒரு படம் வந்தது. பல பேருக்கு அந்த படம் பெண்களுக்கெல்லாம் ஐயோ என்ன இப்படி இருக்குது அழுகையாக இருக்குன்னு பண்ணேன். நான் அந்த படத்தை விரும்பி 2-3 தடவை பார்த்தேன். கண்ணீர் விட்டுட்டு வெளியில் வருவேன் அந்த கமல் நடிப்பெல்லாம் பார்த்து. ஆனால் சினிமாவில் வந்து நடித்ததுக்கும் அவர் அரசியலுக்கு வரும்போது நான் அப்படியே என்னுடைய ரசனையை வந்து நான் அப்படியே அவர் அரசியல் ஆதரவை நான் மாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு நான் வச்சு. சிவாஜி ஃபேன் தான் நான். எங்கள் வீட்டில் சின்ன வயசில் சிவாஜி கணேசன் படமாக ஒட்டி வச்சுருப்பேன் வீட்டில். ஆனால் நான் எப்போயுமே காங்கிரஸ் இல்லை. நான் ஜனதா, ஜனசங்கம், பிஜேபி, ஆர்எஸ்எஸ் நான் அப்படி தானே இருந்தேன். நான் சிவாஜி ஃபேனாக இருக்கிறது வேறு. அவர் கடைசி வரைக்கும் காங்கிரஸ்காரராக தான் இருந்தார் சிவாஜி கணேசன். பட் நான் பிஜேபியில் தான் இருந்தேன். அவரை ரசிக்கிறோன்றனால நான் அவர் சொல்கிற கட்சிக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லையா. அவரோட அரசியலை நான் ஏற்றுக்க வேண்டிய அவசியம், அவரோட நடிப்பை நான் ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி தான் கமல். ரஜினி அப்படி தான். ரஜினிகாந்துக்கு அரசியலுக்கு வந்து அவர் பிஜேபிக்கு எதிர்நிலை எடுத்திருந்தாருன்னா ஐ வில் அப்போஸ் ரஜினிகாந்த். இந்த வித்தியாசத்தை தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ இதே சூழ்நிலையில் 2026 இதே நிலைமை நீடிக்குமே? ஆனால் அதிமுக எதிரணியில் இருக்கும்போது திமுக, அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி தனி, சீமான் தனி, விஜய் வேறு புதிதாக வந்திருக்கார் தமிழக வெற்றி கழகம். 5 முனை போட்டியாக இருக்கும் பட்சத்தில் 2026 காலம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறேன்? பிஜேபி ஆட்சிக்கு வரும். 5 முனை போட்டியாக இருக்கலாம். ஏன் வராது? இப்போ 18% ஓட்டு வாங்கிருக்கோம். ஆமாம். 5 முனை போட்டி நடந்தால் ஒரு கட்சி எவ்வளோ வாக்கு சதவீதம் பெற்று ஆட்சி அமைக்கலாம்னு நினைக்கிறீங்க? 5 முனை போட்டி இருந்தால் 4 முனைக்கு 40 தேவை. இப்போ 5 முனை போட்டி 4 முனை, 3 முனைக்கு தான் 40 தேவை. ஓ, 4 முனைக்கு 27-28 இருந்தால் போதும். 5 முனைக்கு 25% இருந்தால் போதும். 25% உள்ள கட்சியாக இருந்தாலே 5 முனை போட்டியில் ஜெயிச்சிடலாம். ஏன்னா நான் 25, திமுக ஒரு 24, ஏடிஎம்கே ஒரு 22, இங்கிட்ட விஜய் ஒரு 10-15, சீமான் ஒரு 5-6, இப்படி கலக்கிறப்ப எல்லாம் 100% வந்துடும். அப்போ ஒரு 20, சரி கூட 2-3% வச்சுக்கோங்க, ஒரு 28% வச்சுக்கோங்க. யாருமே சொல்லாத ஒரு கருத்தை சொல்கிறீங்க. அவ்வளோதான். அந்த 18 இருக்கோம், இன்னொரு 10% நாங்கள் கூட வாங்கினாலே போதும், 28% நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம். கதை ஓப்பனில் தான் இருக்கா? அப்போ அதிமுக 23% இருக்குல்ல. ஆமாம். இப்போ அவங்களும் 28 எடுத்து 5 முனை போட்டு ஆட்சிக்கு வந்துடலாம். அவங்களுக்கு 28 கூடுறதுக்கு ஸ்கோப்பே இல்லை. 5% ஓட்டு எங்கேருந்து வரும் அவங்களுக்கு? இந்த பார்லிமெண்ட்டில் ஓட்டு போடாத ஒரு 5% மக்கள் அவங்க ஓட்டு போடுவாங்களே எடப்பாடிக்கு, ஏடிஎம்கேக்கு? வாய்ப்பே இல்லை. திமுகவுக்கு ஓட்டு குறைய தான் போகுது.
அதிருப்தி அதிகமாச்சுன்னா. டிஎம்கே கன்சால்டேட் பண்ணி இதே ஓட்டை வாங்க முடியாது. அப்போ புதிதாக வந்து ஓட்டு வாங்க போகிறவர் விஜயா இருப்பார். ஏன்னா இப்போ அவர் 0 கட்சிக்குள்ளே வரலையே. இப்போ அவருடைய வாக்கு சதவீதம் 0% வச்சுங்க. இப்போது அரசியலுக்குள்ளே வந்தோடனே அவருக்கு ஓட்டு கொஞ்சம் கூட ஆரம்பிக்கும். அவர் எவ்வளோ ஓட்டு வாங்குவார்னு தெரியாது. என் கணக்கில் ஒற்றை இலக்கத்தில் இருக்கும். 5லேருந்து 7% வாங்குவார்ன்றது என்னுடைய அனுமானம். இப்போது போக போக தான் பார்க்கணும். அப்போ விஜய் ஓட்டு வாங்குவார். சீமான் ஓட்டு குறையும். ஏடிஎம்கே ஓட்டு இன்னும் குறையும். டிஎம்கே குறையும். அப்போது இந்த 5 முனை போட்டியில் ஓட்டு கூடுகிற வாய்ப்புள்ள ஒரே கட்சி பிஜேபி தான். 18லேருந்து கூடும். அந்த 18லேருந்து எங்களுக்கு 10% கூடணும்னு ஆசைப்படுறோம். எத்தனை கூடும்னு தெரியாது, பார்ப்போம். ஆட்சி 5 முனை போட்டினா ஆட்சி பிஜேபி தான் சார். ஷோர். நம்பிக்கையாக இருக்கீங்க? இல்லை இந்த இடத்துல சிறுபான்மையினர் வாக்கு வெற்றியை தீர்மானிக்கும்ல, திமுக பக்கம் இருக்கும்ல. அது சிறுபான்மை வாக்கு விஜய் வந்தாருன்னா அவர் கிறிஸ்தவர். மேஜர் பாயிண்ட். 12% ஓட்டு கிறிஸ்டியன் ஓட்டும் முஸ்லீம் ஓட்டும் சேர்ந்து 12% தமிழ்நாட்டில் இருக்குது. 6% கிறிஸ்டியன் இருக்குது. அப்படியே விஜய்க்கு போயிடுமே. அவரே சிறுபான்மையினர் கிறிஸ்தவராக இருக்கிறப்ப அந்த ஓட்டு போகும். விஜய் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் சார்ந்தவர். ஜாதியை சொன்னால் நீங்கள் உங்களுக்கு கோவம் வரும். அதனால் எனக்கு ஜாதி பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காது, அதனால் ஜாதி சொல்ல வேண்டாம்னு நினைப்பீங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் சார்ந்தவர். அந்த சமுதாயம் வந்து இப்போ கொஞ்ச நாளாக பெரும்பாலும் திமுக ஓட்டு போடுற சமுதாயமாக இருக்குது பொதுவாக, இன் ஜென்ரல். அப்போ அந்த ஓட்டெல்லாம் விஜய்க்கு மாற வாய்ப்பு இருக்குது. திமுக அடி வாங்கும். முஸ்லீம்ஸுமே நான் ஏன் போட்டு திமுகவே தாங்கிட்டு தெரியணும். ஏடிஎம்கே எனக்கு பிடிக்கல, டிஎம்கே தாங்க வேண்டாம். அப்போ கொஞ்சம் விஜய்க்கு ஓட்டு போடலாமேன்னு ஒரு 1%ஆவது விஜய்க்கு ஓட்டு போட வருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், விஜய் மொத்தத்தில் ஒரு 7% ஓட்டு வாங்குவார்னு சொல்கிறேன். இஸ்லாமியர்கள் பாதுகாவலர் திமுகன்னு சொல்கிறாங்க. அதான் மெஜாரிட்டி டிஎம்கே தான் போடுவாங்க. கொஞ்சம் ஒரு சின்ன ஃப்ராக்ஷன், ஒரு விரிசல் வரும். மைனாரிட்டி ஓட்டு வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடாக இருக்காது. ஒரு வீட்டில் முதல் குழந்தை இருக்குது, அப்பாவும் அம்மாவும் வெளியில் போய் வரப்போ வாங்கிட்டு வர மாம்பழம், வாங்கிட்டு வர ஸ்வீட்டு, வாங்கிட்டு வர தின்பண்டெல்லாம் அந்த ஒரு குழந்தைக்கு தான். விரிச்சு வச்சு அதுவாக சாப்பிடும். அது யாரோடையும் பங்கிட்டு கொண்டே அதுக்கு அனுபவம் இல்லை, பழக்கம் இல்லை. அந்த வீட்டில் இன்னொரு குழந்தை பிறக்கும், ஒரு பாப்பாவோ தம்பியோ. ஒரு 2 வருஷம் கழித்து அது சாப்பிட்ற லெவலுக்கு வந்துடும். அப்போ அப்பா வாங்கிட்டு வர மாம்பழம் யார் சாப்பிடுவா? 2 குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணணும் இல்லையா? இன்னும் கொஞ்சம் சின்ன குழந்தை அதிகமாக கேட்கும், எனக்கு கூடுதல் சாக்லேட் கொடு, கூடுதல் ஐஸ். அது மாதிரி புதிய கட்சிகளை புதிய வாக்கு வங்கிகளை உருவாக்கிட்டே தான் இருப்பாங்க. விஜய் அது மாதிரி விஜய் கொஞ்சம் ஷேர் எடுப்பார். இல்லை, விஜயின் வரைக்கும் பாஜகவுக்கு தான் எப்படி? எங்கள் ஓட்டு ஜாதிகளுக்குள்ள ஒற்றுமையை விரும்புகிற ஓட்டு, எங்கள் ஓட்டு இந்துத்துவா ஓட்டு, எங்கள் ஓட்டு தேசியம் பேசுகிறவங்களுடைய ஓட்டு, எங்கள் ஓட்டு மோடியை ஆட்சியை பாராட்டி புகழ்கிற அந்த வாக்காளருடைய ஓட்டு, எங்கள் ஓட்டு நலத்திட்டங்கள் கோடானு கோடி ஏழை மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு போய் சேர்ந்துருக்கு கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில். அவங்க நரேந்திர மோடியை பெருசாக விரும்புகிறாங்க. பிஜேபி மேலே புதிய ஆர்வம் அவங்களுக்கு உருவாயிருக்கு, அந்த ஓட்டு. புரியுதா? அப்போ விஜய் அரசியலுக்கு வர்றாரு, நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி ஓட்டு கேட்க போகிறாரு. நாங்கள் இதெல்லாம் செஞ்சோன்னு சொல்லி ஓட்டு கேட்க போகிறோம். மக்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்கல்ல. அதனால் எங்களுக்கு 10% ஓட்டு உறுதியாக கூடும், சந்தேகமே கிடையாது. 28 தொட்டுருவோம். இல்லை சார், இந்த இடத்துல இந்துக்களின் ஓட்டு பெரிதுன்னு பேசுகிற பாஜக நீங்களாக இருக்கட்டும், ஆனால் உங்களுடைய நிலைப்பாடுங்க அதிகாரத்துக்கு போக முடியலை. ஆனால் சிறுபான்மையினர் ஓட்டுகள் தான் பெரிதுன்னு கன்சால்டேட் ஆகிருக்கு சார். ஓ, நாங்கள் இந்து வாக்கு வங்கி உருவாக்க நினைக்கிறோம். அதுக்காகத்தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்து ஓட் பேங்க் உருவாகன்னு நினைக்கிறோம். ஏன்னா இஸ்லாம், முஸ்லீம், கிறிஸ்டியன் ஓட் பேங்க்ன்றது இருக்குது. அது வெளிப்படையாக பேசுபொருளாக வரலையே தவிர மைனாரிட்டி ஓட் பேங்க்னு இருக்குது. அது திமுகவுக்கு போகுதில்ல. அது மாதிரி ஹிந்து ஓட் பேங்க் க்ரியேட் பண்ண நினைக்கிறோம். அந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. அதில் இந்த முயற்சியில் எங்களுக்கு வெற்றி கிடச்சிட்ருக்கு. ஆனால் கொஞ்சம் நாளாகும். ஏன்னா இந்துக்கள் ஒற்றுமையாக ஒரு ஒருமைப்பாட்டு உணர்வோடு ஒரு வேலையை செஞ்சு அவனுக்கு பழக்கம் இல்லைல்ல. அவன் ஸ்பிரிச்சுவல் கன்சால்டேட் ஆவான். மீனாட்சி அம்மன் கோயிலில் தேர் இழுக்கிறோம்னா உடனே அவன் தேர் இழுப்பான். ஆமாம். ஆண்டாள் கோயில் தேரோட்டம் எங்கிருந்தோ வந்து இழுப்பான். பழனிக்கு பாத யாத்திரை போகணும், லட்சக்கணக்கில் நடந்து போவான். அந்த இடத்துல ஒருமைப்பாட்டு உணர்வு, ஒற்றுமை. பொலிட்டிக்கல் கன்சால்டேஷன் அவனுக்கு புதுசு. அரசியல் ரீதியாக இந்துக்கள் இதுவரைக்கும் ஒருமைப்படுத்தப்படவில்லை, ஒற்றுமைப்படுத்தப்படவில்லை இந்தியா முழுக்கவே. அதை ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு வகையான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி 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 அதை கொண்டு வரோம். அதில் எங்களுக்கு வெற்றி கிடச்சிருக்குல்ல. இல்லை, உங்கள் மெத்தட திமுக எடுத்துருச்சோ? என்ன முருகர் மாநாடு, கபட நாடகத்தை எப்படி சார் நம்புவோம்? காவடி நாடகம்லாம் சார், எங்களுடைய இந்து பக்தின்றது ஒரிஜினல் கன்றுக்குட்டி, பசுமாடு போட்ட ஒரிஜினல் கன்றுக்குட்டி. திமுக அப்போ வச்சிருக்கிறது வைக்கல திணிச்ச கன்றுக்குட்டி.
அந்த பசுவை ஏமாத்துறதுக்காக வச்சிருக்கிற வைக்கல் திணிச்ச கண்ணுக்குட்டி. கிராமத்தில் பார்த்துருக்கீங்களா? வைக்கல் திணிச்ச கண்ணுக்குட்டி வச்சுருப்போம். ஆமாம். சாக்கில் கண்ணுக்குட்டி மாதிரியே செஞ்சு உள்ளே வைக்கலை திணிச்சு முன்னால் மாட்டு முன்னாடி நிறுத்துப்பான். அந்த மாடு அப்படி பார்க்கும். அந்த வைக்கோல் கண்ணுக்குட்டியே மாடு வந்து நக்கி கொடுக்கும். இவன் பின்னால் வந்து பாலை கறந்துருவான். அதனால் முருகர் மாநாடுன்றது வைக்கோல் கன்றுக்குட்டி சார். மக்கள் ஏமாற மாட்டாங்க. நாங்கள் ஒரிஜினல். இந்துக்களை சேர்க்க வேண்டிய நிலைப்பாடுனா அதிகமாக தேவையா உங்களுக்கு? உறுதியாக தேவை. இல்லைன்னா மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. இதை வந்து சும்மா ஒரு அரசியல் தேர்தல் வெற்றின்னு மட்டும் பார்க்காதீங்க. இந்து கன்சால்டேஷன் வராட்டி ஜாதிகளுக்குள்ளேயே உள்ள பிணக்குகள் பிளவுகளை இந்த கட்சிகள் அதிகப்படுத்திடுவாங்க. அது மாதிரி தீண்டாமை ஒழியணும், முற்றிலும் ஒரு சமத்துவ சமூக நீதி வரணும்னா இந்து ஒற்றுமை வேணும். உங்களே என்ன எது சார் இணைக்கும்? நம்ம ஜாதி ரீதியாக பிரிஞ்சிருக்கோம், ஊர் ரீதியாக பிரிஞ்சிருக்கோம், கல்வி ரீதியாக பிரிஞ்சிருக்கோம், பொருளாதார அந்தஸ்துன்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கோம். யாரோ ஒருத்தர் நீங்கள் உயரத்தில் இருப்பீங்க, நான் தாழ்வில் இருப்பேன். இல்லை நான் அந்த உயரத்தில் இருப்பேன், நீங்கள் பொருளாதாரத்தில் குறைவான நிலையில் இருப்பீங்க. அதானே நம்மளை இதெல்லாம் பிரிக்குது. நம்மளாம் இந்துக்கள்ங்கிற உணர்வு தான் நம்மளை இணைக்கும். நீங்கள் நானும் ஒன்றுன்னு ஃபீல் பண்ண வைக்கிற அந்த ஃபீல் எங்கேருந்து வருது இல்லையா? நாடு முழுக்க சொல்கிறேன், காஷ்மீர் டு கன்னியாகுமரி, அந்த ஃபீல் அது வேணும்ல. இந்த நாட்டில் இந்துக்களை ஒருமைப்படுத்துறது எப்படி தப்பாக இருக்க முடியும்? இந்து முஸ்லீம் ஒற்றுமைன்னா அது செக்குலருங்கிறீங்கள. இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லணும். அது நல்லது, வரவேற்கிறேன், நானும் வரவேற்கிறேன். ஒற்றுமை தான் இருக்கணும். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்கிறதுலாம் ஒற்றுமை தான். ஆனால் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பாராட்டுற நாம இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு அதையே எதிர்க்கிறோம். அந்த ஒற்றுமை வேண்டாமா? நாளைக்கு தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்கிறோம், அதையே எதிர்க்கணும். தமிழர்கள் ஒற்றுமையாக தானே இருக்கணும். இல்லை என்ன தவறு இருக்குது? இல்லை ஓட்டு அரசியல் 100-120 கோடி இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துகிற பணின்றது லேசான வேலையில் 120 கோடி மக்கள் நான் ஒன்றுபடுத்துகிறேன். எதை போய் போய் வகுப்பாதம்ன்றீங்க? இந்தியாவில் இவ்வளோ மக்கள் இருக்காங்க, 120 crores இருக்காங்க இந்துஸு. அவனுக்குள்ளே எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. தீண்டாமை இருக்குது, ஜாதி பிரிவுகள் இருக்குது, கலவரங்கள் இருக்குது, ஆதிக்க மனப்பான்மை இருக்குது. இதெல்லாம் நான் உடைக்க நினைக்கிறேன்ல. இதெல்லாம் உடைச்சி ஒரு சமூக நீதியை சமநீதியை கொண்டு வர நினைக்கிறேன். அதான் இந்து ஒற்றுமை. இந்து ஒற்றுமைன்றது பேஸ்ட் ஆன் சோஷியல் ஜஸ்டிஸ் தான். அந்த முயற்சி எப்படி கம்யூனலாக இருக்க முடியும், வகுப்பாதமாக இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. அதனால் இதெல்லாம் சேர்ந்து தான் சைமல்டேனியஸ் ப்ராசஸ். இல்லை சார், ஓட்டு அரசியல் எடுத்துக்கிட்டாங்கன்னா இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ அவங்க அந்த ஒற்றுமை நிலைப்பாடு கரெக்டாக இருக்குது. அந்த ஜமாத்தெலாம் சொல்லி ஓட்டு உங்களுக்கு தான் போடணும்னா போடுறாங்க. அதனால தான் நானும் சொல்கிறேன், முஸ்லீம்களிடமிருந்தும் கிறிஸ்தவ சமுதாயத்திடமிருந்தும் நாமளும் நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ளணுன்றேன். அவங்கள ரோல் மாடலாக வைத்துக்கொண்டே நாம் இந்துக்கள் வந்து அவங்கள்ட்ட பாடம் கற்றுக்கணும். அவங்கள பகைச்சு கொண்டு சொல்லலை, முரண்பாடுகளை வளர்த்துக்க சொல்லலை. ஒரு இஸ்லாமியர் இருக்கிறாரு, அவர் மதத்துக்கு, அவருடைய வழிபாட்டு முறைக்கு, அவருடைய மத சுதந்திரத்துக்கு எங்கேயாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் அவர் அதை சகிச்சிக்க மாட்டேங்கிறார்ல. ஆமாம், என்னடா அது ஏன் அப்படி பண்ணுறேன்? கிறிஸ்தவர் சகிச்சிக்க மாட்டேங்கிறார்ல. அது நல்ல விஷயம். அது நான் அவங்கள பாராட்டுறேன். அவங்ககிட்ட நம்ம பாடம் கற்றுக்கணும்னு சொல்கிறேன். இந்துக்கள் சிறுபான்மை சமுதாயத்திடமிருந்து இந்துக்கள் பாடம் கற்றுக்கொண்டு இந்துக்கள் ஒற்றுமைப்படணும். அதுதான் நானும் சொல்கிறேன். ஓகே சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.